சிவனடியார் மீது ஆணையா சொன்னதுனால திருநீலகண்ட நாயனார் தன்னுடைய மனைவியை தீண்டாமலேயே வாழறாரு. அப்படியே அவங்க 2 பேரும் முதுமை பருவத்தை அடையிறாங்க. இவர்களுடைய பக்திய உலகுக்கு உணர்த்தணும்னு சிவபெருமான் நினைக்கிறாரு. அதனால ஒரு திருவிளையாடல புரியுறாரு. ஒரு சிவனடியார் உருவத்துல திருநீலகண்ட நாயனாருடைய வீட்டுக்கு வராரு. ஒரு திருவோடு அவர்கிட்ட கொடுத்து, பொன்னையும் ஆபரணத்தையும் விட மிகவும் விலை மதிப்பான திருவோடு இது, இதை பத்திரமா வச்சிருங்க, நான் திரும்பி வந்து கேட்கிறப்போ என்கிட்ட தாங்கன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு சிவனடியார் மீண்டும் வந்து திருவோட கேட்கிறாரு. திருநீலகண்ட நாயனார் அதை எடுத்துட்டு வரலாம்னு உள்ள போய் தேடி பார்க்கிறாரு. ஆனா அவர் வச்சிருந்த இடத்துல அந்த திருவோட காணும். பயங்கர பதற்றத்தோட அவர் சிவனடியார் கிட்ட வந்து அந்த திருவோட காணம்னு சொல்றாரு. ஆனா அந்த சிவனடியாரோ, என்னுடைய திருவோட நீங்க தான் திருடி வச்சிட்டீங்கன்னு அவர் மேல பழி போடுறாரு. நீங்க என்ன செஞ்சா நம்புவீங்க, நான் இங்க இருக்கக்கூடிய குளத்துல இறங்கி சத்தியம் செய்யறேன் அப்படின்னு திருநீலகண்ட நாயனார் கேட்கிறாரு. வந்திருந்த சிவனடியார், மனைவியின் கையை பிடித்து உன் மனைவியோடு சேர்ந்து நீ சத்தியம் பண்ணா இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட திருநீலகண்டர் நினைச்சு பண்ணிக்கிறாரு.